ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பிக்சல் சீரீஸில் பிக்சல் 7 வந்திருக்கு அண்ட் 7a வந்திருக்கு. ஸோ ரெண்டுமே நம்ம பார்க்கலாம். 7a ஆல்ரெடி நாங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதனால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் 7a பற்றி. ஸோ ஜஸ்ட் இன் கேஸ் எக்ஸ்க்ளூசிவான வீடியோ உங்களுக்கு ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் யூடியூப்பில், நீங்கள் போய் பார்க்கலாம். பிக்சல் 7 இப்போ வந்திருக்கு. ஸோ அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஆஃப் த ஃபோன் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கிளான்ஸ் கொடுத்துட்றேன். ஸோ கண்டிஷன் ஆஃப் த ஃபோன் எல்லாமே டெமோ கண்டிஷன் தான். பிராண்ட் நியூ கண்டிஷன், டெமோ கண்டிஷன் எப்படி வேணால் சொல்லிக்கலாம். ஸோ எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸ், ரொம்ப நீட் கண்டிஷனோடு இருக்கும். ஒரு சின்ன ஸ்க்ராட்ச், நகை கீரல் கூட பார்க்க முடியாது, அவ்வளோ நீட் கண்டிஷனில் இருக்கும், ஓகேங்களா? டெமோ கண்டிஷன். ஸோ டெமோவில் பார்த்தீங்கன்னா லெமன் கிராஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பீஸும், அண்ட் ஒயிட் கலர் ஒரு பீஸு, அண்ட் க்ரே இல்லை பிளாக்கு எப்படி வேணால் சொல்லிக்கலாம். ஸோ இந்த பீஸ் ஒன்று வந்திருக்கு. ஸோ பிக்சல் 7ல் ஒரு 6 பீஸ் வந்திருக்கு. பிக்சல் 7aல ஒரு 4 பீஸ் வந்திருக்குங்க, ஓகேங்களா? ஸோ இதுக்குண்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பிக்சல் 7லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், என்ன ஸ்பெசிஃபிகேஷனோட வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பிக்சல் 7 பொறுத்த வரைக்கும் AMOLED 90Hz STR10+ டிஸ்பிளே வந்துடும். அண்ட் 1400 நிட்ஸ் பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. 6.3 இன்ச்சஸ் வந்துடும், ஓகேங்களா? 6.3 இன்ச்சஸ் டிஸ்பிளே அண்ட் 416 mAh பேட்ரி. கொரில்லா விக்டர்ஸில் தான் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒன் மோர் திங் பார்த்தீங்கன்னா Android 13ல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 5 மேஜர் அப்டேட்ஸ்னு போட்டிருக்காங்க. 5 மேஜர் அப்டேட்ஸ்னால் Android 18 வரைக்கும் உங்களுக்கு அப்டேட் வரும். ஸோ கூகுள் டென்சர் G2வில் தான் இந்த ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும். 5 நானோமீட்டரில் பில்டான ஒரு சிப்பு. 8GB 128GB வேரியண்ட்டு, UFS 3.1 கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு அந்த ஆப் ஓப்பனிங், அப்புறம் ஸ்டோரேஜ் ட்ரான்ஸ்ஃபரிங் ஆஃப் தி ஃபைல்ஸ் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது நல்லா கிளாரிட்டியாக இருக்கும், நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஓகேங்களா? அண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் கேமரா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. 50+12MP கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க, அல்ட்ரா வைட் ஆங்கிள், ஓகேங்களா? ஸோ கேமரா வைஸ் பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். பிக்சல் டிவைஸ் சொல்லணும்னு அவசியமே கிடையாது, செம்ம ஸ்மூத்தாக இருக்கும். அதே சேம் டைம் பார்த்திங்கன்னா கிளாரிட்டி சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் பிக்சல் பார்த்திங்கன்னா அச்சுக்கவே முடியாது, அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃப்ரண்ட் கேமரா பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 10.8MP கேமரா கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்ல கிளாரிட்டியோடு இருக்குது, ஓகேங்களா? நல்லா தான் இருக்குது. 4K ரெசல்யூஷனில் 2 கேமராவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் 60 FPS ஷூட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அண்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் உங்களுக்கு தெரியும், அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருப்பாங்க. பேட்டரி 4355 mAh பேட்டரியும் கொடுத்துருக்காங்க. 20 வாட் வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமமாக இந்த மொபைலை சார்ஜ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இந்த கலர் பாருங்கள், பிளாக் கலரு, ஒயிட் கலரு. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல நீட் கண்டிஷன், டெமோ கண்டிஷன் வந்திருக்கு. இது ஒயிட் கலரு. அப்புறம் லெமன் கிராஸ் பாருங்கள். லெமன் கிராஸ்னால் எல்லோவும் க்ரீனும் ரெண்டுமே கலந்த மாதிரி ஒரு நல்ல கலர் இது. ஸோ இந்த கலரும் வந்திருக்கு. ஸோ என்ன ரேட்டுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வெளியே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22,000 ரூபாயிலேருந்து 22,500, 21,500, 22 அந்த மாதிரி போயிட்டுருக்கு ரேட்டு பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில். நம்ம எப்போவுமே உங்களுக்கு மார்க்கெட்லேயே பெஸ்ட்டான ரேட் கொடுத்துட்ருக்கோம், உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். பிக்சல் 7a பார்த்திங்கன்னா 20,000 வரைக்கும் போயிட்டுருக்கு. நம்ம 18,200 கொடுத்துட்ருக்கோம், 18,200 கொடுத்துட்ருக்கோம் பிக்சல் 7a பொறுத்த வரைக்கும். அதுவே பிக்சல் 7 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 19,500க்கு கொடுக்க போகிறோம். 19,500, ஓகேங்களா? வெளியே நீங்கள் விசாரித்து பார்க்கலாம், உங்களுக்கு ரேட் எப்படியும் 21,500 இல்லை 21 இல்லை 22 கூட சொல்லலாம். நம்ம 19,500 ருபீஸ் கொடுக்குறோம். கிட்டத்தட்ட டிஃப்ரென்ஸே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,500லேருந்து 2,500 ரூபா வரைக்கும் டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ நம்ம ஹோல்சேலில் பண்ணுறதுனால நல்ல ரேட் உங்களால் நம்ம கஸ்டமர்ஸுக்கும் விசிட்டர்ஸ்க்கும் கொடுக்க முடியுது, வியூவர்ஸும் கொடுக்க முடியுது, ஓகேங்களா? ஸோ 19,500, 18,200. ஸோ 7a வேணுமா, 7 போகிறீங்களா, அது உங்களோட சாய்ஸ் தான். ஸோ எந்த டிவைஸ் எடுத்தாலும் உங்களுக்கு டெமோ கண்டிஷனில் வந்துடும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா eSIM ப்ளஸ் ஃபிசிக்கல் சிம் கான்செப்டில் வந்துடும். ஸோ பிக்சல் டிவைஸ் பொறுத்த வரைக்கும் பெரிய ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த கண்ட்ரி போனாலும் உங்களுக்கு 5Gலேருந்து எல்லாமே சப்போர்ட் ஆகும். எல்லாமே உங்களுக்கு குளோபல் கான்செப்டில் பண்ணியிருப்பாங்க. மேனுஃபேக்சரிங் எல்லாமே பிக்சல் டிவைஸில் உங்களுக்கு குளோபல் கான்செப்டில் பண்ணியிருப்பாங்க. அதனால் சூப்பராக இருக்கும். ஸோ 5G வருமா, ஏர்டெல் 5G வருமா, அந்த மாதிரி டவுட்டே தேவையில்லை, எல்லாமே சப்போர்ட் ஆகும். ஏர்டெல் 5G, ஜியோ 5G, வோடஃபோன் ஜஸ்ட் இன்கேஸ் 5G லான்ச் பண்ணாலும் அதுலேயும் உங்களுக்கு அதுவும் சப்போர்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி டிவைஸ் தான். எல்லா பேண்ட்விட்ஸும் கொடுத்துருப்பாங்க, நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும்.
அண்ட் இந்த டிவைஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. பெரிய ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸுங்க. 5 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ ஆண்ட்ராய்டு 15 இப்போ போயிட்டுருக்குன்னா இன்னும் 3 வருஷம் அப்டேட் இருக்குது. 18 வரைக்கும் அப்டேட் இருக்குது. ஸோ தாராளமாக யூஸ் பண்ணலாம். மேஜராக உங்களுக்கு கம்ப்ளைண்ட் எதுவுமே வராது பிக்சல் டிவைஸ் பொறுத்த வரைக்கும். அதுதான் மேஜரான ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. இந்த லைனிங் இஷ்யூஸு அந்த மாதிரி இந்த மாதிரி இஷ்யூ அந்த மாதிரி வராது. மோஸ்ட்லி இப்போ மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா பொதுவாக நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது எல்லா பிராண்டோட ஒரு மைனஸஸ் நிறைய இருக்குது. ஓகேங்களா. மேக்ஸிமம் பிராண்ட்ஸ் எல்லா ஃபோன்ஸும் பார்த்திங்கன்னா டிஸ்பிளே லைனிங் இஷ்யூஸ் இருக்குது. சாம்சங்கில், ஒன் ப்ளஸில், விவோவில், ஓப்போவில் அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம். பிக்சலில் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். ஓகேங்களா. இந்த மாதிரி லைனிங் இஷ்யூஸோ இல்லை ஆஃப்டர் சேல்ஸுக்கு அப்புறம் நிறைய இஷ்யூஸ் வரக்கூடிய மொபைல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது லீஸ்ட் இருக்கிறதுலே கடைசி இடத்துல இருக்கும் கூகுள் பிக்சல் ஃபோன்ஸ். ஸோ அந்த மாதிரி கான்செப்டுக்காகவே நீங்கள் பிக்சல் ஃபோன்ஸை ப்ரிஃபர் பண்ணலாம். பிக்சல் ஃபோன்ஸ் உங்களுக்கு ட்ரபிள் ஃப்ரீ ஃபோன்ஸாக இருக்கும். ஓகேங்களா. சோனி பொறுத்த வரைக்கும் சோனி கம்பேர் பண்ணும்போது இல்லை எல்ஜி கம்பேர் பண்ணும்போது சாம்சங் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு மோஸ்ட்லி ஒரு ஆத்தென்டிக்காக இருக்கும். ஓகேங்களா. ட்ரபிள் ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணி வாங்கலாம். பிக்சல் டிவைஸ் பொறுத்த வரைக்கும் ட்ரஸ்ட் பண்ணி வாங்கலாம். ஏன்னா நிறைய ஃபோன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் டிஸ்பிளே இஷ்யூஸ் தான் நிறைய போயிட்டுருக்கு மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும். இந்த மாதிரி டிஸ்பிளே இஷ்யூஸ் எதுவுமே பிக்சல் சீரீஸில் வந்தது கிடையாது. மோஸ்ட்லி கம்ப்ளைண்ட் ஆனது எல்லாமே கஸ்டமர் கீழே போட்டு உடைச்சதுனால டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் தான் நிறைய வந்திருக்கு தவிர்த்து பிக்சல் சீரீஸில் நார்மலாக உங்களுக்கு பெரிய கம்ப்ளைண்ட் எதுவுமே வராது. ஓகேங்களா. வேர் அண்ட் டேர் நார்மலாக வரக்கூடிய இஷ்யூஸ் இருக்கும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் வால்யூம் டைட் ஆகுறது, வால்யூம் பட்டன் டைட் ஆகுறது, ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு அப்புறம் டைட் ஆகுறது. டிபெண்ட்ஸ் ஆன் தி யூசேஜ். நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி. இதெல்லாம் நார்மல் வேர் அண்ட் டேர் தான். சிசி பின் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூஸ் ஆகிடும். அதெல்லாம் நார்மலாக உங்களுக்கு 3 இயர்ஸ் டவுன் த லைன் இல்லை 4 இயர்ஸ் டவுன் த லைன் வரக்கூடியது தான். மற்றபடி மேஜர் கம்ப்ளைண்ட்ஸ் எதுவுமே வந்தது கிடையாது. ஸோ மேஜராக உங்களுக்கு லாஸ் எதுவுமே ஆகாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் படி சொல்கிறேன் உங்களுக்கு. பிக்சல் ஃபோன்ஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஃபோன்ஸ் நான் சொல்லுவேன். நாங்களும் பார்த்திங்கன்னா பிக்சல் சீரிஸ் நிறைய யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பிக்சல் 6 யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் பாருங்கள். பிக்சல் 6 யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். 7 ப்ரோ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மோஸ்ட்லி ஃபோட்டோகிராஃபிக்காக தான் பிக்சல் ஃபோன்ஸை ப்ரிஃபர் பண்ணுவோம். நாங்களே யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரஸ்டட் ஃபோன், ரொம்ப ரொம்ப ட்ரஸ்ட் உள்ள ஃபோன் தான் பிக்சல் ஃபோன்ஸ் பொறுத்த வரைக்கும். அதில் பிக்சல் 7 வந்திருக்கு, பிக்சல் 7a வந்திருக்கு. ஸோ இது 18200 வரும், இது 19500 வரும். ஸோ உங்களுக்கு எந்த மாடல் பிடிச்சிருக்கோ நீங்கள் கால் பண்ணி தாராளமாக வாங்கிக்கலாம். நம்மக்கிட்ட ப்ரீபெய்ட் ஆர்டர்ஸ் மட்டும் தான் நம்ம அக்செப்ட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் ஃபுல் பேமெண்ட் பண்ணிவிட்டு உங்களோட அட்ரஸ், தெளிவான அட்ரஸ் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக இங்கேருந்து ப்ராசஸ் பண்ணிவிடுவோம். ஈஸி ப்ராசஸ் தான். ஓகேங்களா. ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட் ஆக்காதீங்க. ஏதாச்சும் ஒரு வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் வாட்ஸ்அப்பில் டேரெக்டாக எங்களை போய் மெசேஜ் பண்ணுங்கள். நான் இங்கேருந்து பேசுகிறேன் ப்ரோ, என்னோடய பேர் இது தான் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த வீடியோ வேணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா தெளிவான வீடியோ உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ரொசீட் பண்ணுங்கள். QR கோட் கொடுப்பாங்க. அந்த QR கோடில் நீங்கள் பைசா போட்டு உங்களோட அட்ரஸ் கொடுத்துட்டிங்கன்னா அந்த அட்ரஸுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ப்ராசஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பக்காவாக எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க. ஃபோட்டோஸு, வீடியோஸு, என்ன மாதிரி பார்சல் போகுது, எந்த பார்சல் சர்வீஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், ட்ராக்கிங் டீட்டெயில்ஸு, அதுக்குண்டான லிங்க்கு ட்ராக் பண்ணுறதுக்கு எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்துடுங்க. ஓகேங்களா. நீங்கள் மறுபடியும் மெசேஜ் பண்ணி கேட்கணுன்னு அவசியமே கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக எங்களோட வேலையை பக்காவாக உங்களுக்கு பண்ணுவோம். ஸோ பிரச்சனையே கிடையாது. ஓகேங்களா. ஸோ ஆல்மோஸ்ட் டன். அக்ராஸ் இந்தியா நம்ம கொரியர் ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் தாராளமாக இந்தியாவில் வாங்கிக்கலாம். ஸோ வேறு ஏதாச்சும் தகவல் தேவைப்படுதுன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அண்டில் தென் பை ஃப்ரெண்ட்ஸ்.